Hello everyone, welcome back to my channel Divine Healing. ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நீங்க லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் growth, நெக்ஸ்ட் லெவல் முன்னேற்றம் அடைய வேண்டும். இப்ப லைஃப் ரொம்ப ஸ்டாக்னண்டா போயிட்டு இருக்கு, என்னைக்கு நான் அடுத்த லெவல் முன்னேற்றம் அடைவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 13வது நட்சத்திரமாக வரும் உத்திராட நட்சத்திரத்தை ஆக்டிவேட் செய்தால் கண்டிப்பாக நீங்க லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் growth அடைவதற்கான ஒரு ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்மை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இந்த உத்திராட நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் செய்வது? ஃபர்ஸ்ட் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கான தெய்வம்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார். அதனால நீங்க அடிக்கடி பிள்ளையாருடைய போட்டோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருந்தா நீங்க டெய்லி பேசிஸ்ல விசிட் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கான உணவுன்னு பாத்தீங்கன்னா பலாப்பழம், கொழுக்கட்டை, அவுள் பொரி. சோ இந்த உணவுகளையும் நீங்கள் ஃப்ரீக்வென்ட் பேசிஸ்ல உட்கொள்ளலாம். அப்புறம் உங்களுடைய சர்க்கிள்ஸ்ல யாராவது உத்திராட நட்சத்திரமாக இருந்து அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கோ த்ரூ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை நிச்சயமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வியாழக்கிழமை அன்று கோயில் குருக்கள், கோயில் அர்ச்சகர் இருப்பார் இல்லையா, அவருக்கு உங்களால முடிஞ்ச ஒரு தானத்தை நீங்கள் செய்யலாம். அப்புறம் இந்த பலா மரக்கன்று, அந்த மரக்கன்றையும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். நீங்க விசிட் பண்ண வேண்டிய டெம்பிள் பாத்தீங்கன்னா அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில். இதுதான் உத்திராட நட்சத்திரத்துக்கான திருக்கோயில். சோ இந்த கோயில் மதுரையில இருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா பூங்குடின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் இருக்கு. சோ இந்த கோயில்ல நீங்க ஒரு உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு விசிட் பண்ணி ஒரு அர்ச்சனையை செய்து வழிபாடு செய்து கொண்டால் கண்டிப்பாக இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிவிடும். சோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த உத்திராட நட்சத்திரம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் growth அடைவதற்கான ஒரு ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்மை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இந்த பதிவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.